Holidays nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. Sir, Ananda Krishnan ஒரு 40,000 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். மலேசியாவில் மட்டும் 40,000 கோடி. மலேசியாவை தாண்டி ஐரோப்பா நாடுகளிலும் அவருடைய முதலீடுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் 40,000 கோடி இருக்கு. அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் பெரிய தொழிலதிபர், சட்டவிரோத தொழிலதிபர் யாரு? அனந்த கிருஷ்ணன். அனந்த கிருஷ்ணனை பொறுத்தவரை இந்தியாவில் கால் பதிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ கலா தயாநிதி மாறன் நீங்க தொலை தொடர்பு துறை அமைச்சர் எல்லாத்திலையும் அனுப்பி அரசுக்கு அப்பவே 1000 கோடி ரூபாய் இழப்பு. நீங்கள் பிஎஸ்எல் ஒரு எக்ஸ்சேஞ்சை வீட்டில் வைக்க முடியுமா? டிவி வச்சிருந்தா வழக்கு. நான் சொல்லதா கேஸ் போடுங்கய்யா. டிவி பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுப்பதற்காக புத்த மத குருமாரை போய் பார்க்கிறார். யாரு? அனந்த கிருஷ்ணன். பார்க்கிற பொழுது அவரு மகனை வர சொல்றாரு. அந்த புத்த குரு பீடம் இருக்கும், சிஷியனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கொப்பா வந்திருக்காரப்பா, இந்த மடத்துக்கு பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறாரு, இந்த மடத்தை விரிவுபடுத்துறேன். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும், நான் சந்திக்க மறுக்கல. அவர் தந்தையை சந்திக்கவே மறுத்துட்டார். ஆகாயம் தமிழர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆனந்த கிருஷ்ணன் ஒரு 40,000 கோடி சொத்து வைத்திருக்கக்கூடிய ஒரு மனிதர். அவரோட பையன் இன்னைக்கு துறவியாக மாறிட்டாராம். அவரை சுற்றின பல விஷயங்கள் சுவாரஸ்யமாக சொல்கிறாங்க. அவரோட வாழ்க்கை எங்கே ஆரம்பிச்சது, அவரை பற்றி சொல்லுங்கள் சார். அனந்த கிருஷ்ணன் மலேசியா கோலாலம்பூரில் நீங்கள் ஒரு மிகப்பெரிய விரல் விட்டு எண்ணக்கூடிய தொழிலதிபர்களில் முதன்மையானவர். மலேசியாவில் மட்டும் 40,000 கோடி. மலேசியாவை தாண்டி ஐரோப்பா நாடுகளிலும் அவருடைய முதலீடுகள் ஒவ்வொரு நாடுகளிலும் 40,000 கோடி இருக்குது. இது அவர் பூர்வீகமான இலங்கை தமிழர். இலங்கை தமிழராக இருந்து மலேசியாவுக்கு குடிபெயர்ந்து அவர் இவ்வளோ பெரிய தொழில் சாம்ராஜ்யங்களை நிறுவி இருக்கிறார். முதல் மனைவி இலங்கை தமிழச்சி, இரண்டாவது மனைவி ஒரு பிரெஞ்சு ஆங்கிலேய பெண்மணி, இரண்டாவது மனைவிக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, பொம்பளை பிள்ளைங்க. இலங்கை தமிழச்சிக்கும் அனந்த கிருஷ்ணனுக்கும் பிறந்தவர் தான் இந்த துறவி. ஒரு சர்வதேச கார்ப்பரேட் நிறுவனத்தில் கையெழுத்து போடுவதற்காக 10 மணிக்கு 20 கார்கள் புடைசூழ, அதாவது வெளிநாட்டு கார்கள் ஒரு புடைசூழ போகிறாரு. காலையில் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி முதலாளி கோலாலம்பூரில் வந்திருக்கார். அவரோட 20,000 கோடி ரூபாய் ஒப்பந்தம் போடுவதற்காக காரில் போகிறாரு. காரில் போயிட்டு இருக்கும்போது ஒரு பஸ் ஸ்டாப்பில் ஒரு துறவி இறந்து சாப்பிட்டுட்ருக்கார். பிச்சை எடுத்து சாப்பிட்றார். காரை நிறுத்த சொல்லி இறங்குறார். அவரோட கோட்டு சூட்டு டை கட்டின இம்போர்ட்டட் காரில் போன 20 பேர் பின்தொடர போய் பார்க்குறாரு. போய் பார்த்தா தலையில் முட்டை அடிச்சுட்டு ஒரு பௌத்த துறவியாக ஒரு காவி உடைய போட்டுட்டு நீங்கள் தட்டில் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறார். தன்னுடைய சொந்த ரத்தம், சொந்த மகன் பார்த்து அப்படியே கண் கலங்குறார். மகனே, நீ எவ்வளோ பெரிய நிர்வாகத்தை பார்க்க வேண்டியவண்டா, இப்படி ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறீங்க. துறவி பிச்சை எடுத்து தான் வாழணும். பௌத்த துறவி இறந்து உண்டு தான் வாழ வேண்டும். அவர் கண்ணில் நீர் கசிய அப்படியே நின்று மகனை கூப்பிடுறாரு. நீ போ, நீ யார்? உனக்கு எனக்குமான உறவு அந்து போச்சு. நான் துறவி, எனக்கு அப்பா கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கிடையாது, நான் துறவி. இறந்துண்டு வாழ்வது தான் என்னுடைய பௌத்த மார்க்கத்துக்கான வழி. என்ன காரணம் சார் அவருக்கு? என்ன காரணம் கேட்டிங்கன்னா, இதே போல் நீங்கள் இந்தியாவில் தாவூத் இப்ராஹிம் சொன்னால் தெரியாத ஆளே இருக்காது. இந்தியா மட்டுமல்ல, உலகம் முழுக்க தாவூத் இப்ராஹிம் என்ன பண்ணுறாரு, பையன் வளர்ந்த பிறகு நல்லொழுக்கம், மத கல்வி கொடுக்க வேண்டும் என்பதற்காக ஒரு ஆலிம் சாட்டை கொண்டு போய் சிசினா சேர்த்து விடுறார். யார? பையனை, தாவூத் இப்ராஹிம். அவன் மதக்கல்வி மார்க்க கல்வி கற்றுக்கொள்ள வேண்டும். மதக்கல்வி மார்க்க கல்வி இங்கே எல்லா பக்கம் இருக்கு. அப்படி மதக்கல்வி மார்க்க கல்வி கற்றுக்கொள்ளுகிற அந்த ஆசிரியர் கீழே ஒரு 20-30 மாணாக்கர்கள் இருப்பான். சின்ன குழந்தைங்க, எப்போ 7 வயசு 8 வயசு 10 வயசு. அவர்களுக்கு எங்கேருந்து தெரியுமா உணவு வரும்? அவங்க சொந்த வீட்டில் இருந்து இல்லை, யாராவது வீட்டில் தான். ஏன்னா அவன் மத கல்வி கற்பதனால அதுக்கு நீங்கள் இப்போ தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் அங்கே குடியிருக்கிறவங்களுடைய தான் உணவு சமைச்சு கொடுக்கணும். அப்படி ஆனால் உணவு சமைச்சு கொடுப்பது மிகப்பெரிய புண்ணியம். அதனால் அவன் சொந்த வீட்டில் அவன் சாப்பிடக்கூடாது. சொந்த வீட்லனா பையனை என்ன பண்ணுவாங்க,
3 நேரம் நல்ல நல்ல உணவாக இப்போ என்ன உணவு திடகாத்திரமான உணவாக சமைச்சு கொடுப்பாங்க. ஆனால் ஏழைபாளை வீட்டிலேருந்து தான் வரணும். இருந்தாலும் நல்ல உணவு கிடைக்கும். இருந்தாலும் ஏழைபாளை வீட்டில் அவனுக்கு என்ன என்ன கிடைக்கும்? அந்த குடும்பத்தினுடைய வறுமையை தெரியும், அந்த குடும்பத்தினுடைய ஏழ்மை தெரியும். அப்போ அவன் மத குருமாராக வளர்கிற பொழுது அந்த மக்களினுடைய எல்லாருடைய வாழ்க்கை வசதி ஏற்றத்தாழ்வுகள் யார் எப்படி அது மதக்கல்வியில் அது ஒரு பார்ட். இது பௌத்த மதமும் கற்றுக் கொடுக்குது, முஸ்லீம் மதமும் கற்றுக் கொடுக்குது. அப்போ ஒரு மார்க்க கல்விக்காக பௌத்த குருமார்கள்ட்ட கொண்டு போய் பெரிய வசதி படைச்ச கோடீஸ்வர குடும்பத்தை சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அந்த குழந்தைய கொண்டு விட்டுருவாங்க படிக்கிறதுக்கு. மத மௌலவிகள்னு சொல்லுவாங்கள்ல. அப்போ அதுதான் இது ஒரு 6 மாதம் நடக்கும். 6 மாதம் நடக்கிற பொழுது இந்த குழந்தைகளை பற்றற்றவனாக மாற்றி விடுவார். பற்றற்றவனா சொத்து சோகம் பணம் நகை இப்படி எதுலையுமே இதுதான். அவன் வந்து எப்படி இருப்பான், முற்றும் துறந்த முனிவனை போல வாழ்வான். இதிலிருந்து மீண்டு வருபவர்கள் தான் நீங்கள் வியாபாரியாக, தொழிலதிபர்களுக்காக, அரசு அதிகாரிகளாக எல்லா ஆசையும் போயிடும். பணத்தாசை, சொத்தாசை, மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை எல்லா ஆசையும் போயிடும். இதுதான் அங்கே மத கல்வி சேர்த்துறாரு. அனந்தகிருஷ்ணன் கொண்டு சேர்த்துறாரு, பௌத்த குருமானு சேர்த்துறாரு. சேர்த்திய பிறகு நான் ஏன் 2 பேரையும் சேர்த்தி கொண்டு வரேன்னா, அதாவது தென்கிழக்கு ஆசியாவில் பெரிய டான் யாரு? அது டான தொழிலதிபர், சட்டவிரோத தொழிலதிபர் யாரு? அனந்தகிருஷ்ணன். நீங்கள் ஐக்கிய அரபு அமீரகத்தில், அதாவது சொல்ல போனால் 26 முஸ்லீம் நாடுகள், பாகிஸ்தான், இந்தியா உட்பட யார் பெரிய டான்? தாவூத் இப்ராஹிம். அப்போ தாவூத் இப்ராஹிமுடைய பையன் என்ன கதை, அனந்தகிருஷ்ணனுடைய பையன் என்ன கதை, இதுதான். அப்போ அவர்கள் 2 பேருமே என்ன பண்ணுறான், அப்போ வந்து பெரிய பல லட்சம் கோடிகள். நீங்கள் தாவூத் இப்ராஹிமே நீங்கள் டைம் பொழுது போலினா நேராக கப்பலில் தான், கப்பல்லே அது வந்து ஒரு ஏக்கராவில் கப்பல். இப்போ ஆடல் பாடல் டான்ஸு மியூசிக்கு சாப்பாடு இதுதான். அப்போது ஒரு நடமாடுகிற 5 ஸ்டார் ஹோட்டலே ஒரு கப்பலில் வச்சுருப்பாராம். யார்? தாவூத் இப்ராஹிம். இது யாருடைய பொழுதுபோக்கு? தாவூத் இப்ராஹிமுடைய பொழுதுபோக்கு. தொழிலதிபர்களும் இப்படித்தான், கார்பரேட்டுகளும் இப்படித்தான். ஒரு கான்ட்ராக்டை தனக்கு வரணும் அப்படின்னா எந்த லெவலுக்கும் போவான். உலக அழகிகளை நீங்கள் அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. யாரை? அந்த கான்ட்ராக்ட் ஒரு 100 கோடி ரூபா கான்ட்ராக்டை வரணும், ஒரு 50 கோடி ரூபா கான்ட்ராக்ட் எடுக்கணும்னா அமைச்சர்கள், மேல்மட்ட அதிகாரிகள், கார்பரேட் என்ன பண்ணுவான், எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவான். அப்போது இதெல்லாம் அவர்களுக்கு செலவு கணக்கு தான். ஆனால் இத்தனை கோடியை சம்பாதிக்கிற இந்த தொழிலதிபர்களுடைய 2 பசங்களும் என்னாச்சு, ஒரு ஆள் துறவி ஆகிட்டான், ஒரு ஆள் பிச்சை எடுத்து சாப்பிட்றான். இது இவர்களை பொறுத்தவரை மிகப்பெரிய சொல்ல முடியாத சோகம். தாவூத் இப்ராஹிமுக்கு தான் நிலைமை, அனந்தகிருஷ்ணனுக்கு தான் நிலைமை. அனந்தகிருஷ்ணனை பொறுத்தவரை இந்தியாவில் கால் பதிக்கணும்னு நினைக்கிறார். அப்போ தயாநிதி மாறன், நீங்கள் தொலை தொடர்புத்துறை அமைச்சர், அவரே தான் முதலாளி. நம்ம கந்துவட்டி மார்வாடி இருப்பார்ல, எங்கள் ஜாபர்கான் பேட்டையில், இல்லைன்னா நம்ம சவுகார் பேட்டையில். இந்த கந்துவட்டி மார்வாடியை தமிழ்நாட்டுக்கு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்கிற மாதிரி, கந்துவட்டி மார்வாடியை என்ன பண்ண, வட்டி ஈட்டி கிடக்கார இருப்பான்ல, அப்போ ஈட்டிக்காரன்னு சொல்கிறது. நீங்கள் ஆப்கானிஸ்தான்லேருந்து வந்தாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் நான் சொல்கிறது ஒரு 50 வருஷத்துக்கு முந்தி நானே அவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். இந்த பண்டிகை இப்போ பாரிஸில் இந்த மோட்டார் வியாபாரம் பண்ணுறாங்க, 7 அடி இருப்பாங்க தெரியுமா, அவங்க பூராமல் ஆப்கானிஸ்தான் ரேஸ் முஸ்லீம்ஸ். அவங்க பூராமல் உடைய ஒரு வித்தியாசமாக அணிஞ்சிருப்பாங்க. அவங்கெல்லாம் பல ஈட்டிக்காரர்கள், வட்டி கொடுக்குற ஆட்கள். அவங்களே ஃபைனான்ஸ் மினிஸ்டர் ஆக்குவதை போல் இப்போ இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, அவங்க கூட கம்பேர் பண்ணுறீங்க இவர் இல்லை, ஏன் கம்பேர் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அதிகாரத்தை இப்படி வேண்டுமானாலும் வளைத்துக் கொள்ளலாம் அப்படிங்கிற நிலைமை தான் கார்ப்பரேட்டுகளுக்கு, கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கு. அப்போ கார்ப்பரேட் நிறுவனங்கள் அதிகாரத்தை பெறுவதற்கு எதை வேணாலும் செய்வான். நீங்கள் இப்போ ரிலையன்ஸுக்காரன் இது தோன்றுறான், இதை முழுக்க கேபிள் பதிச்சான். யாரே நீங்கள் கார்ப்பரேஷனில் கமிஷனர், கார்ப்பரேஷன் அமைச்சர் 2 பேரும் கேட்டுட்டு அவன் என்ன பண்ணான், நீங்கள் ஒரு பெரிய தொழில்நுட்பம், நீங்கள் அந்த ஒயர் இழுத்துட்டே போனான்னா தரைக்கீழே 3 அடி கீழே பதிச்சுட்டே போகும். அப்படி ஒரு மிஷின் இருக்குது, புல் டவுசர் மிஷின். சென்னை பூரா போட்டான், ரோட்டு கீழே கிடக்குது பாருங்கள். யாரும் கேட்கல. பெர்மிஷன் வாங்கினது எத்தனை, ஒரு 50% வாங்கியிருப்பான். மீதி 50% எல்லாம் நீங்கள் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் போர்டு இருக்குல்ல, விளம்பர போர்டு இருக்குல்ல, இது 50% தான் அனுமதி வாங்குவான்.
நீங்கள் ஒரு 500 விளம்பர பேனருக்கு அனுமதி வாங்கிட்டு 3000 பேனர் வச்சுருவான். இந்த நாடு அப்படித்தான். நீங்கள் அறப்போர் இயக்க ஜெயராம 300 கேஸ் நிலுவையில் இருக்குது. கோர்ட்டு நீங்கள் இன்னைக்கு நாளைக்குன்னு போன கவர்மெண்ட்டில் ஏடிஎம்கேல போட்ட வழக்கு திமுக கவர்மெண்ட்லேயே இன்ன வரைக்கும் அவருக்கு எதுவும் தண்டனை கொடுக்கப்படவில்லை. இதுதான் அப்போ கார்பரேட்டை பொறுத்த வரைக்கும். அப்போ என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, தயாநிதி மாறன் அமைச்சர், தயாநிதி மாறன் தான் சன் டிவியில் பார்ட்னர், அண்ணன் தம்பி 2 பேர் தானே பார்ட்னர். அப்போது சன் டிவி தொலை தொடர்பு துறையை நீங்கள் ஒரு 500 கனெக்ஷன் பிஎஸ்எல் கனெக்ஷனை தனியாக வச்சு, இப்போ இருக்கிற நெட்டு கனெக்ஷனாக வர்றது முந்தி எப்போ 2004 எல்லாத்துலேயும் அனுப்பி அரசுக்கு அப்போவே 1000 கோடி ரூபாய் இழப்பு. நீங்கள் நான் பிஎஸ்எல் ஒரு எக்ஸ்சேஞ்சை வீட்டில் வைக்க முடியுமா? சன் டிவி வச்சுருந்தா வழக்கு. நான் சொல்லதா கேஸ் போடுங்கய்யா, சன் டிவி கேஸ் போடு. இந்த கோர்ட்டில் இருந்து இப்போ ஆர்டிஐயில் போட்டு எடுத்து தர்றேன். ஆர்டிஐயில் போட்டு அந்த கேஸ் என்ன ஆச்சு, இன்னைக்கு வரைக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. எவ்வளோ வழக்கு பிஎஸ்எல்லுக்கு எவ்வளோ கட்டணும்? 1000 கோடி ரூபா கட்டணும். நான் ரொம்ப எனக்கு தெளிவாக பேச முடியும், நிறைய கதை எனக்கு தெரியும். அப்போது இங்கே அனந்த கிருஷ்ணன் தொழில் பண்ண விரும்புகிறார் இந்தியாவில். அதில் உடனடியாக பல 1000 கோடி சம்பாதிக்கிறது, காற்றுல சம்பாதிக்கிறது. எது காற்றுலேயே, வேற ஒன்றும் இல்லை. எந்த பொருளையும் கொடுக்க வேண்டியதில்லை, எந்த பொருளையும் வாங்க வேண்டியதில்லை. நீங்கள் ஒரு சுவிட்ச் போர்டு ஊருக்கு சுவிட்ச் போர்டு போட்டிங்கன்னா காற்றுலேயே காற்றுலேயே பல 1000 கோடி வந்துடும். இதுதான் 2G வழக்கு. அப்போது தயாநிதி மாறன் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஸ்டெர்லிங் சிவசங்கரன் தான் ஏர்செல்லை வச்சுருக்கார். ஸ்டெர்லிங் சிவசங்கர் ஆற்காடு முதலியார். அவர் முரசொலி மாறனுக்கு இப்படி நெருக்கம். முரசொலி மாறன் இண்டஸ்ட்ரியல் காமர்ஸ் மினிஸ்டர், ஆற்காடு முதலியார் சிவசங்கரன். நீங்கள் இது ராமச்சந்திர ஆஸ்பத்திரி இருக்குல்ல, நேர் எழுத்து மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கர் காம்பவுண்ட் அவர் தான். இப்போ கை மாறி இருக்கலாம், நான் சொல்கிறது 30-20 வருஷ கதை. பல 100 ஏக்கர் இது பூராவா ஏரி புறம்போக்கு. எது ராமச்சந்திர ஆஸ்பத்திரி எம்ஜிஆர் இருக்கும்போது ஏரி புறம்போக்கு பூரா ஆஸ்பத்திரி அவர் ஆக்கிட்டார். யார்? உடையார். அப்போ எனக்கு ஒரு பத்திரிகை நண்பர் சொன்னார், ஒரு பிரபலமான பத்திரிகையாளர், யார்? தராசு ஷியாமு. உடனே நிருபர் அனுப்பி போய் என்னடா ஏரி புறம்போக்கு பூரா 100 ஏக்கரா மடக்கிறானுங்க, யார்? சாராய உடையார் மணக்கிறானுங்க அப்படின்னு போய் நிருபர் படம் கடன் எடுத்தா நீங்கள் தராசு ஆஃபீஸுக்கு ஒரு 10 டன் பேப்பர் இறங்கிருச்சான். அதெல்லாம் எடுக்காத, உனக்கு 10 டன் பேப்பர் தானே வேணும். லஞ்சம் எவ்வளவு? 10 டன். அப்போ அன்னைக்கு 20,000 ரூபா ஒரு டன்னு, 2 லட்ச ரூபாய்க்கு பேப்பர் இறங்கிருச்சு. பத்திரிகை ஆஃபீஸ் எப்படி நடக்குன்னு பாருங்க நாட்டில். ஏன்டா ஏரி புறம்போக்கு 100 ஏக்கரை மடக்கிறான் சாராய உடையாரு. அதை போய் படம் எடுத்துட்டு வாங்கினாங்கன்னா என்ன ஆச்சு? தராசு ஷியாம் ஆஃபீஸ்க்கு எத்தனை டன் இறக்குது? என்னுடைய நண்பன் அப்போ பத்திரிக்கை வேலை பார்த்து சொன்னார், நாங்கள்லாம் கஷ்டப்பட்டு முள்ளுகளை அடித்தா உதைக்கிறா உடையார் ஆளுக்கு தப்பிச்சு ஓடியாந்து கேமராவில் படம் எடுத்து இங்கே கொடுத்து படமாக்க சொன்னால் உடையார் உடனே ஃபோன் பண்ணி மில்லுக்கு, பேப்பர் மில்லுக்கு எவ்வளோ இறக்கி விட்டார்? 10 டன் 20 ரோல், பெரிய ரோல். அப்போ இதுதான் அது நேரம் எடுத்துமா ஸ்டெர்லிங் சிவசங்கரனுடைய ஏர்செல் ஏஜென்சியை அவரிடமிருந்து குறைந்த விலைக்கு விற்க சொல்கிறாரு. யார்? தயாநிதி மாறன். யாருக்கிட்ட? எதுக்காக வைக்க சொல்கிறாருன்னா, இவரிடம் 1000 கோடி ரூபா நீங்கள் சன் டிவிக்கு டொனேஷன் வாங்கிட்டார். டொனேஷன் எவ்வளவு? 1000 கோடி ரூபா. 1000 கோடி டொனேஷன்னா 1000 கோடி கையூட்டு. 1000 கோடி பத்திரிகை செய்தி. நீங்கள் கன்னிமராவில் போய் தினமணி பேப்பர் எடுத்தீங்கன்னா இது செய்தியில் இருக்குது. ஒரு 2004 10-20 வருஷத்துக்கு முந்தி உள்ள தினமணி பேப்பர் எங்கே நீங்கள் கன்னிமரா லைப்ரரி போனீங்கன்னா இதெல்லாம் செய்தி. 1000 கோடி அப்போ கொடுத்தாச்சு. அந்த வழக்கு சிபிஐ வந்தது, அல்ல புஷ்ஷுன்னு போச்சு. சிபிஐ இனிமேல் தேடணும், செந்தில் பாலாஜி ஈடியை தேடணும் மாதிரி. அப்போ இது ஸ்டெர்லிங் சிவசங்கரன் கண்ணீரும் கம்பளையுமாக யாருக்கு கொடுக்குறாரு? அனந்த கிருஷ்ணன் கொடுக்குறாரு. அனந்த கிருஷ்ணன் ஏர்செல்ல ஆரம்பிக்கிறார். இதுதான் அனந்த கிருஷ்ணன் இந்தியாவுக்கு தொழிலதிபராக வந்த கதை. இது யாரோட பார்ட்னரு? நீங்கள் சன் டிவியோட பார்ட்னர். சன் டிவிக்கு டொனேஷன். இந்த அனந்த கிருஷ்ணன் தான் என்ன, நீங்கள் 2வது மனைவி பிரெஞ்சு மனைவி, அவங்க 2 பிள்ளைங்க, அது அவர்களெல்லாம் ஃப்ரான்ஸில் இருக்காங்க. அவருடைய பையன் நீங்கள் புத்த மத குருமாராக போன பிறகு அவன் சொத்து சுகம் எதுவும் வேண்டாம், நான் உயிரோடு இருக்கிற அத்தனை காலமும் நான் பௌத்த மத மார்க்கத்தை பரப்புவதற்காக என்னுடைய வாழ்நாளை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த கார்ப்பரேட்டினுடைய சொத்துக்களோ வசதிகளோ வாய்ப்புகளோ எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் துறவியாக சென்று, பௌத்த துறவியாக சென்று இறந்துண்டு வாழ்வது தான் நான் ஏற்றுக்கொண்ட பௌத்த நெறிமுறைகள். இது அவர் ஏற்றுக்கொண்ட ஒரு
தேர்ந்தெடுத்த ஒரு வழி. இதனால் நீங்கள் அனந்தகிருஷ்ணனை பொறுத்தவரை அவருடைய சர்வதேச வியாபார வலை தொடர்புகளை அதோடு அவர் குறைத்து கொண்டார். அதோட இந்தியாவில் ஏர்செல்லாம் வாங்கலை. இந்த அதிர்ச்சி தான் அவரை தன்னுடைய சர்வதேச நாடுகளில் இருந்த அத்துணை கார்ப்பரேட் வியாபாரங்களை அத்தனையுமே உடைஞ்சு போயிட்டார், நிறுத்திட்டார். அதே போலதான் நீங்க தாவூத் இப்ராஹிமுடைய அரசியல். தாவூத் இப்ராஹிம் பொறுத்தவரைய மகனை பலமுறை நீங்க பள்ளிவாசல் போய் கூப்பிடுறாரு. உனக்கு எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தை நான் உருவாக்கி வச்சிருக்கேன், அவ்வளோ கோடி ரூபாய் சொத்து, அவ்வளோ கோடி ரூபாய். அவன் நீ என்னை பார்க்கவே வராத, என்ன பார்க்கவே வராத, நான் அமைதியாக வாழ்ந்துட்டு இருக்கேன் 10க்கு 10 ரூமில். பள்ளிவாசலுக்கு வருகிற அந்த சிறுவர்களை மத கல்வி மார்க்க கல்வியை கற்றுக் கொடுத்து அவனை சரியான இஸ்லாமியனாக மாற்றுவது தான் என்னுடைய அல்லாஹ் இந்த பூமிக்கு அனுப்பியதனுடைய பிறவி பயன். உன்னை போல சட்டவிரோத பணங்கள், சமூக விரோத பணங்கள் எனக்கு ஒரு பைசா வேண்டாம். பள்ளிவாசலுக்கு வருகிற நீங்கள் தொழுகையாளிகள், ஏழை எளியவர்கள் போடுகிற அந்த உணவை, அவர்கள் கொடுக்குற உதவியை பெற்றுக்கொண்டு நானும் என்னுடைய மனைவியும் என்னுடைய குழந்தைகளும் நான் பள்ளிவாசலுக்குள்ளேயே குடியிருந்து மீதி நாட்களை நான் கழித்துக் கொள்கிறேன். இதுதான் தாவூத் இப்ராஹிமுடைய பல லட்சம் கோடியும் மகன் 1% கூட ஏற்றுக்கொள்ள மறுத்து விட்டார். அதே போல தான் நான் யார் 2 பேரும் கம்பேர் பண்ணேன்னா 2 பேருமே இந்திய பூர்வீக கொண்டவர்கள். அவன் இலங்கை தமிழன், இவர் இந்திய முஸ்லீம். 2 பேருமே இந்திய பூர்வ குடி. அதனால 2 பேரும் நான் வந்து கம்பேர் பண்ணி சொல்கிறேன். கடைசியாக அவர் புத்த மடத்துக்கு பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுப்பதற்காக மத குருமாரை போய் பார்க்குறாரு. யார்? அனந்தகிருஷ்ணன். பார்க்குற பொழுது அவர் மகனை வர சொல்கிறார். அந்த ஏன்னா அந்த புத்த குரு பீடம் இருக்கும், சிஷியனுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. கொப்பா வந்திருக்காரப்பா, இந்த மடத்துக்கு பல கோடி ரூபாய் டொனேஷன் கொடுக்குறேங்கிறாரு, இந்த மடத்தை விரிவுபடுத்துகிறேன். எனக்கு அவர் யாருன்னே தெரியாது, அவர் கொடுத்தா கொடுக்கட்டும், கொடுக்காட்டி போகட்டும், நான் சந்திக்க மறுக்கலை. இன்னும் அவர் தந்தையை சந்திக்கவே மறுத்துட்டார். ஏன்னா சரி, இந்த மகனுக்காக இவ்வளோ கோடி அவனுக்கு அது ஒரு உபயோகமாக இருக்கட்டும், பௌத்த குருமார்களுக்கு ஒரு பீடத்தை உருவாக்கி கொடுப்போம், ஒரு வசதியை உருவாக்கி கொடுப்போம், நிலங்களை உருவாக்கி கொடுப்போம், வருமானத்தை உருவாக்கி கொடுப்போம்னா புத்த மதத்தை பரப்பட்டோம். ஆனால் அப்படியாச்சும் மகனுக்கு ஏதாவது செய்வோமேன்ட்டு அவர் அதாவது ஒரு தந்தைக்கு உள்ள ஒரு கடமை. ஆனால் அவன் செருப்பு கூட போடாமல் இதை சந்திக்கவே விரும்பலை. அவர் யாரும் எனக்கு தெரியாதுன்ட்டான். உடைஞ்சு போய் ஏதோ அந்த பௌத்த பீடத்துக்கு பல சொத்துக்கள் எழுதி வச்சாருன்னு நீங்கள் ஒரு 20 வருடத்துக்கு முன்பு வந்த செய்தி. ஆக அனந்தகிருஷ்ணனும் அவருடைய சாம்ராஜ்யங்களும் நீங்கள் இப்போது மிகப்பெரிய அளவில் விரிவுபடுத்தப்பட முடியாமல், உலகளாவிய விரிவுபடுத்தப்பட முடியாமல் அவர் நீங்கள் உடைந்து போய் இருக்கிற மிகப்பெரிய நிறுவனங்களை காப்பாற்றுவதற்கே அவருக்கு நேரம் பத்தலை. அதனால் அதோடு அவர் தன்னை முடக்கி கொண்டார். அதே போல் தாவூத் இப்ராஹிம் பொறுத்த வரைக்கும் தாவூத் இப்ராஹிம் இந்தியாவோடு சமரசம் செய்து கொண்டார். தாவூத் இப்ராஹிமுடைய மனைவி நீங்கள் அஜித் தோவலோடு சமரசம் செய்து கொண்டு நீங்கள் தாவூத் இப்ராஹிமுடைய மனைவி மும்பைக்கு வந்து உற்றார் உறவினர்களை பார்த்து கொண்டு போகிறார். அப்போது அஜித் தோவலோட சமரசம் செய்து கொள்ளாமல் அந்த அம்மா இப்படி பாகிஸ்தானுக்கு வர முடியும்? நீங்கள் அதன் பிறகு பம்பாயில் எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளும் கிடையாது. இப்போ பார்டரில், காஷ்மீர் பார்டரில் எந்த விதமான தீவிரவாத நடவடிக்கைகளும் கிடையாது. எல்லாமே அதாவது குறைத்து கொண்டார்கள், சுருக்கி கொண்டார்கள். அஜித் தோவல் அதில் வந்து உண்மையான கெட்டிக்காரன். அதாவது எனக்கு இலங்கையில் நடந்த ஒரு குண்டு வெடிப்பை பற்றி சொன்னாங்க, நான் கேள்விப்பட்ட செய்தி. இலங்கையில் மட்டக்களப்பில் நடந்த மிகப்பெரிய ஒரு குண்டு வெடிப்பு, கொழும்பில் சர்ச்சில் நடந்த மிகப்பெரிய குண்டு வெடிப்பு. சிங்கள பலி பீடம் நடக்கிற பொழுது வெடிக்கலை, தமிழ் பலி பீடம் நடக்கிற பொழுது வெடித்து தமிழ் பூரா சாவுறான். சிங்கள பீடம் ஜப ஆராதனை நடக்கும்போது வெடிக்கலை, ஏன்னா சிங்களம் பூரா அங்கே இருக்கான். முதல்ல ஆங்கிலத்தில் நடக்கும், 2வது சிங்களத்தில் நடக்கும், 3வது தமிழில் நடக்கும். ஆங்கிலத்தில் நடக்கும்போது வெள்ளைக்காரன் மற்ற ஆங்கில இண்டிஸில் வருவான், அது முடிஞ்சு அவன் கிளம்பி போயிடுவான். அடுத்து சிங்களத்தில் ஜப ஆராதனை நடக்கும், அதுக்கு சிங்களவனை கிளம்பி. 3வது எது நடக்கும்? தமிழ். அப்போ தான் குண்டு வெடிக்குது. குண்டு வெடித்து கொழும்பில் பல பேர் ரத்த சகதியாக செத்து போனான். அப்போது இதுக்கான மூளை யாருன்னு கேட்டிங்கன்னா, இலங்கை குண்டு வெடிப்பினுடைய கதாநாயகன் ஜஹரான்.
ஜஹரானுடைய அந்த குண்டுவெடிப்பு நடப்பதை முன்கூட்டிய நமது தமிழக உளவுத்துறையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற ஈஸ்வரமூர்த்தி அவர், நீங்கள் இந்த நக்சலைட்டுகள், முஸ்லீம் தீவிரவாதிகள், இப்படி இவர்களை கண்காணிப்பதற்கான சிறப்பு புலனாய்வு குழு தலைவர் ஈஸ்வரமூர்த்தி இப்போ ஓய்வு பெற்றார். நேர்மையான அதிகாரி, போலீஸ் வேலையை பலமுறை எனக்கு வேண்டான்னு சொன்ன அதிகாரி அவர் ஒரு நோட் போட்டு அனுப்புகிறார். ஜஹரான், காத்தாங்குடி ஜஹரான் கொழும்புல மிகப்பெரிய குண்டுவெடிப்பு நடத்த போகிறாருன்னு யார் அனுப்புகிறா? ஈஸ்வரமூர்த்தி உள்துறைக்கு அனுப்புகிறார். இது அஜித் தோவலுக்கு போகுது. அதே போல் 2 மாதம் கழித்து நடக்குது. உடனே ஈஸ்வரமூர்த்தியை டெல்லிக்கு வர சொல்கிறார். யார்? அஜித் தோவல். எப்படி அதை கண்டுபிடிச்ச சொல்லு. யார்? இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் செக்யூரிட்டி அட்வைசர், உலகம் முழுக்க பல சித்து விளையாட்டு நடத்தக்கூடியவர் அஜித் தோவல். இன்னும் சொல்ல போனால் மோடியினுடைய செல்ல புள்ள. சொல்லு, எப்படி கண்டுபிடிச்ச? சோர்ஸை சொல்லுன்னு கேட்குறாரு. நான் சொல்ல மாட்டேங்கிறார். யார்? ஈஸ்வரமூர்த்தி. ஏயா சொல்ல மாட்டேன்? இல்லை, அந்த சோர்ஸை நான் காட்டி கொடுக்க மாட்டேன். அவன் குற்றவாளி கிடையாது. எனக்கு தகவல் சொன்னவன் குற்றவாளி கிடையாது. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய தகவல்களை இப்போ போயிட்டு வர வியாபாரம் பண்ணக்கூடிய ஆள் இந்த தகவலை ஸ்மெல் பண்ணி எனக்கு சொன்னான். அப்போது பல முறை அஜித் தோவல் கேட்டுன்னு சொல்லலை. அன்றைக்கி மத்தியானம் லஞ்சு யார்? 2 பேரும். அப்போது நான் என் சோர்ஸை சொல்லு. அப்போ நீ தான் கொண்டு வைக்க சொன்னியான்னு கேட்டாரான். யார்? ஜோக்கா. ஓகே. அப்போது இந்த இத்தனை வலைத்தொடர்புகளை வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்திய அரசாங்கம், அஜித் தோவல், ஈஸ்வரமூர்த்தி போன்ற பல ஆட்கள் தாவூத் இப்ராஹிமோடு சமரசம் செய்து கொண்டதனுடைய விளைவு, நீங்கள் இந்தியாவினுடைய வடக்கு பகுதிகளில் எந்தவித பயங்கரவாத நடவடிக்கைகளும் தீவிரவாத நடவடிக்கைகளும் தாவூத் இப்ராஹிம் மூலம் அமெரிக்கா பாகிஸ்தான் இருக்கக்கூடிய ஐஎஸ்ஐ அவர்கள் ஐஎஸ்ஐ உளவுத்துறை மூலம் இன்று வரை கட்டுப்படுத்தப்பட்டிருக்கு. நீங்கள் இப்போ பிஜேபி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பார்டரில் அதிகமான நீங்கள் பயங்கரவாத தீவிரவாத செயல்பாடுகள் நடக்கவே இல்லை. இது யார் மூலம் கட்டுப்படுத்தப்பட்டது? நீங்கள் தாவூத் இப்ராஹிம் மூலம் பாகிஸ்தான் உளவுத்துறையை கட்டுப்படுத்தப்பட்டது. இதுதான் நீங்கள் முழுக்க இந்தியாவில் இருக்கக்கூடிய பயங்கரவாத செயல்களை யார் மூலம் கட்டுப்படுத்துகிறாங்கன்னா தாவூத் இப்ராஹிம் மூலம் கட்டுப்படுத்தப்படுகிறது. இதுதான் தாவூத் இப்ராஹிம் இந்தியாவுக்கு செய்த பாவ செயல்கள். குண்டுவெடிப்பில் பல உயிர்கள் இறந்து போச்சு. பல உயிர்கள் குண்டுவெடிப்பில் 10-13 இடங்களில் டைகர் மேமன் போன்ற பல சதிகாரர்கள் பண்ணி பம்பாயில் அப்பாவி உயிர்கள் பல உயிர்கள் பலியாகியது. ஆனால் இன்றைக்கி அதற்கு பிரயச்சித்தமாக பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டு தாவூத் இப்ராஹிம் இப்போ எந்த விதமான பயங்கரவாத செயல்களும் ஈடுபடாமல் தன்னுடைய மகன் இப்படி ஆயிட்டார் மத குருமாராக மாறி பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிகள் பொறுமானமான சொத்துக்களை இந்த பாவ காசு எனக்கே வேண்டாம், எனக்கு அல்லாஹ்வுடைய பிள்ளையா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிள்ளையா நான் மீதி காலத்தை இந்த மார்க்கவாதியாக மதவாதியாக மாறி நான் மனிதனாக வாழ்ந்து கொள்கிறேன் என்று சொல்லிட்டார். அதே போல் அனந்தகிருஷ்ணனுடைய பையன் பல கார்ப்பரேட் நிறுவனங்களுடைய டைரக்டராக இருந்து உலகம் முழுக்க விமானத்திலே பறந்துட்டு இருக்கலாம். ஆனாலும் அவர் எனக்கு இந்த கார்ப்பரேட் நிறுவனங்கள் பல ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்கள் எனக்கு வேண்டாம், நான் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்டு நான் இறந்துண்டு வாழ்ந்து நான் மீதி காலத்தை பௌத்தத்திற்காக இந்த மனித உடலை நான் அர்ப்பணித்துக் கொள்கிறேன் என்று அவரும் தன்னை சுருக்கி கொண்டார். ஆக இப்படியாக நீங்கள் கார்ப்பரேட்டாக இருந்தாலும் சரி, நீங்கள் கள்ள பணம் சம்பாதித்தவங்க சரி, கடைசி காலத்தில் அவர்கள் பிரயச்சித்தமே இப்படி தன்னுடைய வாரிசுகள் மூலம் அவர்களுக்கு கிடைத்து விடுகிறது என்பது தான் இந்த வரலாறு. கண்டிப்பா சார், நிறைய விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கு நன்றி. நன்றி, வணக்கம். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays.